நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஒரு வாரமாக சரிவர என்னால் வீடியோ போட முடியல. கொஞ்சம் பர்சனல் பிரச்சனையால வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. இன்னிலேருந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு. இன்னிலேருந்து கம்பல்சரி வந்துட்டு டெய்லி பேசிஸில் உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஜியோ ப்ராடக்ட்ஸ் பற்றின அப்டேட் வந்து ரொம்ப தெளிவாக நம்ம கொடுத்துட்டே இருப்போம். கண்டிப்பாக நம்ம வீடியோவை நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், மிஸ் பண்ணுற வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே மக்களே, ஸோ இனியோட வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பக்கத்து நாடான பங்களாதேஷனுடைய நிலைமை வந்து இப்போ ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஷரீஃப் உஸ்மான் ஹாடி கொல்லப்பட்டதுனால அங்கே பிரச்சனை ரொம்ப பெருசாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஷரீஃப் உஸ்மான் ஹாடி யாருன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். அங்கே இருக்கிற இந்திய தூதரகம் இப்போ ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. யார் இந்த ஷரீஃப் உஸ்மான் ஹாடி? பங்களாதேஷில் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அது போக பங்களாதேஷில் இப்போ என்ன நடக்குது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல இந்திய தூதரங்களுடைய முற்றுகை அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக பயங்கரமான போராட்டங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்திய தூதரத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு கோஷங்கள்லாம் வந்து போடுறாங்க. இது வந்து டெல்லி கிடையாது, டாக்கா 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 அப்படின்னு வந்து கத்துறாங்க. இந்தியாவோட தலையீடு வந்து எங்களுக்கு வேணாம், நாங்கள் தனித்து முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியாவோட ஏஜென்ட்டுகளே நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, அதாவது ஏஜென்ட்ஸ் ஆஃப் இந்தியா பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களுக்கும் சரி, அங்கே இருக்கக்கூடிய இந்திய அதிகாரிகள், அதாவது நம்மளுடைய எம்பசியில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் விடுக்கப்பட்டுள்ள ஒரு எச்சரிக்கை அப்படின்னு தான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வெளிநாட்டு நண்பர்கள்லாம் இருக்காங்க, ஆனால் எஜமானர்கள்லாம் கிடையாது, இந்தியா எங்களை வந்து கட்டுப்படுத்த நினைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து கோஷங்கள் போடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வந்து இந்த கொலைகாரி ஷேக் ஹசீனாவை எங்ககிட்ட ஒப்படை அப்படின்ற மாதிரிலாம் வந்து கத்துறாங்க. அது போக எங்களுடைய சகோதரன் ஹாடி ஏன் வந்து சாகணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஆள் வச்சு கொண்ட மாதிரி அவங்க இந்தியாவை நோக்கி வந்து கையை நீட்டுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இதனால பாதுகாப்பு கருதி இந்தியா வந்து விசா விஷயத்தை வந்து தற்காலிகமாக பங்களாதேஷ்லேருந்து மூடி வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போதைக்கு பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு யாராவது வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு விசா கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ பங்களாதேஷில் நம்மளுடைய நிலைமை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இன்னைக்கு வெடிச்சிருக்கிற இந்த கலவரத்துக்கு, அதாவது பொதுவாக பங்களாதேஷுக்கு அந்த ஷேக் ஹசீனா வெளியில் வந்ததுலேருந்தே ஒரே கலவரம் தான். டெய்லி பேசிஸில், அதாவது 1 to 1 நாளோ இல்லை வாரத்தில் 3 நாளோ இவங்க வந்து கலவரம் பண்ணுறது தான் வந்து அவங்களுடைய ஃபுல் டைம் ஜாபாகவே பார்த்துட்டு இருக்காங்க. எப்போ ஒர்க் பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கலவரம், அங்கங்கே வந்து கொளுத்துறாங்க, எரிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா இந்த ஷரீஃப் உஸ்மான் ஹாடி அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த ஷரீஃப் உஸ்மான் ஹாடி வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்லா முஞ்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளராக இவர் இருந்தார். ஜூலை அப்ரைசிங்னு சொல்லக்கூடிய இந்த 2024 நடந்த மாணவர்களுடைய போராட்டத்தில் மிக முக்கியமான ஒரு தலைவராக வந்து இவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நடக்க போகிற நாடாளுமன்ற தேர்தலில் டாக்கா 8 அப்படின்ற கூட ஒரு தொகுதியில் வந்து சுயேட்சை வேட்பாளராக இவர் போட்டியிடுறதுக்கு தயாராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த டிசம்பர் 12, 2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் இவர் வந்து ஜும்மா தொழுகையை முடிச்சுட்டு வரும்பொழுது டாக்காவினுடைய பிஜோய் நகர் அப்படின்ற ஒரு பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் வந்து ஹாடியை மிக நெருக்கமாக போய் துப்பாக்கியால் சுட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதில் வந்து ஒரு தோட்டா அவருடைய வலது காதனுடைய மண்டையில் உள்ள சொறிவிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தலையில் இந்த குண்டு பாஞ்சதுனால உடனடியாக அவர் வந்து மயக்கம் அடைஞ்சிடறாரு. அவரை வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. மேல் சிகிச்சைக்காக பங்களாதேஷ் அரசு வந்து அவர் வந்து சிங்கப்பூருக்கு ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாக வந்து அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஹாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இறந்துட்டாரு. அங்கே சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு நியூஸும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ யார் இவரை கொன்னாங்க அப்படின்றது அவங்க விசாரிச்சு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அன்னோன் கன்மனை வந்து அவரை கொண்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. பொதுவாக இந்த அன்னோன் கன்மன்ஸ் வந்து எங்கே அதிகமாக செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானில் தான். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகளை வந்து அந்த அன்னோன் கன்மன்ஸ்லாம் கொல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரீசெண்ட் டேஸில் வந்து பங்களாதேஷ்லையும் இந்த அன்னோன் கன்மன்ஸ் வந்து செயல்படுறாங்கன்னு பார்க்குறோம். நம்ம யாரையும், அதாவது இந்தியா யாரையும் அனுப்பவே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கணிக்கிறோம். சரி, இந்த ஹாடி கொல்லப்பட்டதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான அரசியல் காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் அச்சுறுத்தல். அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். தேர்தலை சீர்குலைக்க நினைக்கிறவங்க இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி யூனிஸோட அரசு வந்து தெரிவிக்குது. அடுத்தது அவாமி லீக் எதிர்ப்பு. இது யார் இந்த அவாமி லீக்னா, ஹசீனாவோட அவாமி லீக், அவங்க தான் அந்த கட்சியை வச்சிருக்காங்க. ஷேக் ஹசீனாவோட கட்சி அது. இதை முழுமையாக தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஹாடி தொடர்ந்து பேசிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால அவருக்கு வந்து ஏற்கனவே கொலை மிரட்டல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஏற்கனவே வந்து இவர் நிறைய இந்த மாதிரி அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசுனதுனால அவரை கொண்டுடுவோன்ற மாதிரி மிரட்டிருக்காங்க அவாமி லீக். ஸோ அவங்களும் பண்ணியிருக்கலான்ற மாதிரி ஒரு கவனத்துலையும் பார்க்குறாங்க. அடுத்தது இந்தியாவுக்கு எதிராக இவர் வந்து குரல் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா இவர் அடிக்கடி இதை வந்து சொன்னார். அதாவது ஹாடி வந்து ஒரு தீவிரமான இந்திய எதிர்ப்புவாதியாக அறியப்பட்டார் அந்த இடத்துல அப்படின்னு பார்க்குறோம். இந்தியாவோட இந்த நார்த் ஈஸ்ட் மாநிலங்களை வந்து பிரிக்கணும் அப்படின்றத அவர் ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு
இந்த சர்ச்சையை முதல்ல கிளப்புனதே இந்த ஆக்டிவிட்டிஸ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இவர் தான் வந்து 7 சிஸ்டர்ஸை வந்து இந்தியாவிலேருந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வீரவசனம்லாம் முன்னாடி பேசினார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹாடி மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி ஹாடி வந்து தன்னோட ஃபேஸ்புக்கில் வந்து வெளிநாட்டிலேருந்து எனக்கு வந்து கொலை மிரட்டல்லாம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. தன்னோட வீட்டை எரிக்க போவதாகவும் தன்னை கொல்ல போவதாகவும் எல்லாரும் மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜும் போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்கிறோம். சரி, பங்களாதேஷ் போலீஸ் இந்த கொலையில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபைசல் கரீம் முசாத் அப்படின்றவரும் ஆலம்கீர் ஹுசைன் அப்படின்ற 2 பேரும் வந்து இந்த கொலைக்கு வந்து காரணமாக இருக்காங்க அப்படின்னு வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் தப்பிச்சு இந்தியாவுக்குள்ள போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சந்தேகிக்கிறாங்க. இதுக்கு தான் இந்தியா வந்து ஒரு தரமான பதில் கொடுத்தது. இங்கேருந்து யாரும் செயல்படலை, நீங்கள் அங்கே இருக்கவங்கள ஒழுங்காக செக் பண்ணுங்க, இங்கே யாரும் வரவும் இல்லை அப்படின்ற மாதிரி பதில் கொடுத்துச்சு. ஆனால் பங்களாதேஷ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்கள கைது செஞ்சு எங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்தியன் ஹை கமிஷனில் வந்து அவங்க நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த ஹாடி இறந்த நியூஸ் கேட்ட உடனே பயங்கரமான கலவரம் வெடிச்சிருக்கு, அங்கங்கே வந்து கொளுத்திட்டு இருக்காங்க. அது போக இந்த பங்களாதேஷ் இப்போ இந்த புரட்சி பண்ணிட்டு இருக்காங்களா, இவங்கெல்லாம் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை குறி வச்சிருக்காங்க. தான் வந்து நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள், இந்த நார்த் ஈஸ்ட் மாநிலங்களை வந்து பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசியிருக்காங்க. ஏற்கனவே இந்த ஹாடி தான் அதை வந்து கிளப்பி விட்டது. இப்போ இன்னொரு அரசியல் கட்சி தலைவர், அவர் பேர் வந்து உசைன் அப்துல்லா, இவர் வந்து ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் மாநிலமான அந்த 7 சிஸ்டர்ஸை வந்து இந்தியாவில இருந்து தனித்தனியா பிரிச்சு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதை துண்டு துண்டா நாங்க வந்து அதை எடுத்துடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இது எதை வச்சு அவர் பேசுறாருன்னு தெரியல, எந்த விதத்துல சாத்தியம்னு தெரியல. அதாவது ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க பங்களாதேஷ்காரங்க. பங்களாதேஷ்னு ஒரு நாடு உருவானது காரணமே இந்தியா தான் அப்படின்றத வந்து அவங்க மறந்துட்டாங்க. ஒரு படத்துல கூட ஒரு டைலாக் வரும் இல்லையா, இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட்ன்ற மாதிரி. நம்ம அவங்க டேட்ன்றதே வந்துட்டு இவங்க மறந்தது போய் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்கிறோம். இது ஒரு சாதாரண விஷயம்லாம் கிடையாது. இது இந்தியாவுக்கு விடுக்கப்படக்கூடிய ஒரு நேரடி சவால் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இதனால இந்தியா பங்களாதேஷ் தூதரை நேரில் கூப்பிட்டு வந்து கண்டனமும் தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்றோம். சரி, பங்களாதேஷுக்கு ஏன் இந்த மோசமான கோபம் இருக்கு இந்தியா மேல அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஷேக் ஹசீனா விவகாரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை இந்தியாவுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தது அப்படின்றது நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மரண தண்டனை அவங்க விதிச்சாங்க. அந்த மரண தண்டனையை இந்தியா வந்து ஏற்றுக்கல அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ அதனால அவங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்தியா பரிசீலிச்சுட்டு தான் இருக்கு அவங்களோட ரிக்வஸ்ட். ஆல்ரெடி பங்களாதேஷ் ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து பங்களாதேஷுக்கு நீங்க நாடு கடத்தணும்னு சொல்லிட்டு. அதை இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து நம்ம எந்த ஒரு பதிலும் கொடுக்கல அப்படின்றது தான் இங்கே உண்மை. இது ஒரு முக்கிய காரணமா இருக்கு பங்களாதேஷ் வந்து இந்தியா மேல கோபமா இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் வாஷிங். இது ரொம்ப ரொம்ப மோசமான செயலா இப்போ பங்களாதேஷ் நடந்துட்டு இருக்கு. அதாவது அங்க இருக்கிற இளைஞர்கள் மத்தியில இந்தியாவுக்கு எதிராக வந்து விஷத்தை வந்து விதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமா அங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளும் சரி, தீவிரவாதங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சிகளும் சரி, எல்லா இளைஞர்களுக்கும் இந்தியா ஒரு எதிரி நாடாவே அவங்க வந்து காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பொருளாதார சரிவு. அதாவது உண்மையை சொல்ல போனா பங்களாதேஷ் பொருளாதாரம் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவங்களோட ஜிடிபி வளர்ச்சி வெறும் 3.35% தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது பணம் வைக்கிறப்பலே அது வந்து 8.29% மாறிடுச்சு, அதை தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் இதெல்லாம் கேட்காம இருக்கிறதுக்காக இந்தியா தான் தப்பு பண்ணுது அப்படின்னு சொல்லி திசை திருப்பறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த 3 காரணமும் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அங்கே இப்போ ஆட்சியில் இருக்கிற முகமது யூனிஸ்க்கு அமெரிக்கா முழு ஆதரவு கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். பங்களாதேஷ் சீக்கிரமே பார்த்தீங்கன்னா சீனா பக்கமோ அல்லது பாகிஸ்தான் பக்கமோ போறது தான் அதிக வாய்ப்பு இருக்குன்றது நமக்கு தெளிவாக தெரியுது. இந்தியா இப்போதைக்கு ரொம்ப பொறுமையாக தான் இருக்கு, இந்த விஷயத்தை வந்துட்டு தெளிவாக கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கு உன்னிப்பா அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த மாதிரியான ஒரு அக்ரெசிவான நேச்சர்ல இருக்கும்போது பங்களாதேஷ் இந்தியாவுக்கு எதிராக நிறைய விஷயங்களை வந்து எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். முன்னாடி இந்த ஷேக் ஹசீனா இருந்தப்போ இந்தியா கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ முகமது யூனிஸ் தலைமையிலான இந்த இடைக்கால அரசு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சீன் வந்து அப்படியே தலைகீழ மாறி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எங்கள் நாட்டு தேர்தலை எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு இந்தியா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பங்களாதேஷ் வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 15 வருஷமா பாகிஸ்தானை கண்டுக்காம இருந்த பங்களாதேஷ் இப்போ அவங்களோட ரொம்ப ரொம்ப க்ளோஸா ஆயிட்டு வராங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா ராணுவ கூட்டணி, அதாவது பாகிஸ்தானோட அமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. இது அமன் 25, அதாவது 2025 இப்போ நடந்துச்சு. இந்த கடற்படையோட பயிற்சியில் வந்து நிறைய நாடுகள் கலந்துக்கும், அதில் பங்களாதேஷும் கலந்துக்குச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் கிட்ட இருந்து JF-17 தண்டர் போர் விமானங்கள் வந்து அவங்க வாங்கறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேரடி கப்பல் போக்குவரத்து, அதாவது 1979 போருக்கு அப்புறம் முதல் முறையாக பாகிஸ்தான் நாட்டு கப்பல் நேரடியாக பங்களாதேஷோட சிட்டகாங்கில் இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு வந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது விசா தளர்வு, அதாவது பாகிஸ்தான் மக்களுக்கு விசா வாங்குறது இப்போ நிறைய சலுகைகளை வந்து பங்களாதேஷ் அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். டாக்கா டு கராச்சி வந்து பார்த்தீங்கன்னா நேரடி போக்குவரத்து, அதாவது விமான போக்குவரத்து வந்து இவங்க ஆரம்பிக்க போறாங்க சீக்கிரம் அப்படின்ற மாதிரி வருது. அடுத்தது பொருளாதார உதவி, அதாவது பங்களாதேஷ்ல இப்போ விலைவாசி வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, தாறு மாதிரியா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை குறைக்கிறதுக்கு பாகிஸ்தான் அவங்களுடைய அரிசி மற்றும் சர்க்கரையை வந்து ஏற்றுமதி செய்ய ஒரு ஒப்பந்தமும் போட்டிருக்கான்னு சொல்லப்படுது. பாருங்க,
அதாவது பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகிற பங்களாதேஷுக்கு பாகிஸ்தான் உதவி பண்ணுது. அவங்களே அங்கே வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க உதவி பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க போயிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, ஓகே, எத்தனை நாளைக்கு இது தொடருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சுருக்கமாக சொல்ல போனால் ராணுவம் பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து பங்களாதேஷ் எப்படி பார்க்குறோன்னா சந்தேகம் மற்றும் எதிர்ப்பாக பார்க்குது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் புது பயிற்சிகள் மற்றும் ஆயுத பயிற்சிக்கு வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து சார்ந்திருக்கிறத குறைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இங்கே பாகிஸ்தான் பக்கம் நேரடி கப்பல் மற்றும் புது ஒப்பந்தங்களை அவங்க போட விரும்புறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வந்து ஸ்ட்ராட்டஜியில் பார்க்கும்போது தூதரக மோதல் மற்றும் ஹசீனா ஒப்படைப்புக்கான கோரிக்கை வந்து இந்தியா பக்கம் வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் சைடு வந்து ரொம்ப நெருக்கமான பேச்சுவார்த்தையில் அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லையில் பொறுத்த வரைக்கும் இந்த நார்த் ஈஸ்ட் மாநிலங்களில் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டு இருக்கு பங்களாதேஷ் அப்படின்னு பார்க்கணும். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க முஸ்லீம் சகோதரர்கள், அதாவது ஒரு முஸ்லீம் பிரதர்ஹுட் அப்படின்ற மாதிரி ரொம்ப நெருக்கமாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த 1971 நடந்த வரலாற்று சம்பவத்துக்கும் இப்போ 2024-25 நடக்கிற விஷயத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம ஒரு புது நாட்டை வந்து உருவாக்குறதுக்கு உதவணும் பங்களாதேஷ்க்கு. ஆனால் இப்போ அந்த நாட்டோட ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை வந்து நம்ம சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்னு தான் நான் எல்லாருமே சொல்றாங்க. 1971 எதிரி யாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக தெரிஞ்சது. அது வந்து பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் நம்ம எதிர்த்து போரிடணும் அப்படின்றது தான் வந்து அங்க ஒரு கான்செப்டா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா பங்களாதேஷுக்குள்ளேயே இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதாவது ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க மிகப்பெரிய லெவல்ல அப்படின்னு தான் இப்போ பாக்குறோம். இது இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவலி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பங்களாதேஷ் இப்படி ஒரு விஷயத்துல மாட்டிட்டு முடிக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய தலைவலி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாகிஸ்தான் மற்றும் இந்த சீனாவோட என்ட்ரி வந்து இங்க வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஹசீனா இல்லாத கேப்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தானும் சீனாவும் பங்களாதேஷுக்குள்ள தங்களோட ஆதிக்கத்தை வந்து செலுத்தி ட்ரை பண்றாங்க அப்படின்னு பார்க்குறோம். இது இந்தியாவோட பாதுகாப்புக்கு வந்து, அதாவது குறிப்பா நம்ம இந்த 7 சிஸ்டர் மாநிலங்களுக்கு வந்து ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்றோம். இது விஷயம் நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா தீவிரவாதம். அதாவது கடந்த 15 வருஷமா அடக்கி வச்சிருக்கிற சில தீவிரவாத அமைப்புகள் இப்ப மறுபடியும் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். இது எல்லையோர பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லப்படுது. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் சிறுபான்மையோட பாதுகாப்பு. அதாவது அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் மற்றும் இதர சிறுபான்மையர் மேல தாக்குதல் வந்து நடந்துட்டே வருது, அதிகமா இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு இந்து மேனை வந்து அடிச்சு கொன்னு கொளுத்தி இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இன்னைக்கு நடந்த கலவரத்துல இந்த விஷயத்த வந்து பங்களாதேஷ்ல வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால சிறுபான்மையர் வந்து பொதுவா அங்க தாக்கப்படுறாங்க. இந்த ஹசீனா போனதுக்கு அப்புறம் ரொம்ப பிரச்சனை அவங்க மேல வந்து எழுந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவும் இருக்கு. ஸோ பங்களாதேஷில் நடக்கிற இந்த மாற்றங்கள் வந்து இந்தியாவுக்கு ஒரு தலைவலியாக இருந்தாலும் இந்தியா வந்து திறன்பட சமாளிச்சிடும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த 7 சிஸ்டர்ஸ் த்ரெட்டை இவங்க கொடுத்தப்பவே வந்து நம்ம இந்த சிலிகுரி காரிடரில் எல்லா ப்ரிப்பரேஷனும் வந்து இந்தியா பண்ணி வச்சிச்சு. அங்கே எக்ஸசைஸ் பண்ணிட்டோம். அது இல்லாமல் S-400 வந்து நம்ம டெப்ளாய் பண்ணியிருக்கோம். ரஃபேல் அங்கே இருக்குது. அது போக வந்து நம்மளுடைய அனைத்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அங்கே வந்து நம்ம டெப்ளாய் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அது இல்லாமல் அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் ரெண்டுத்துக்குமே இந்தியா வந்து ரெடியாகவே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ மற்ற நாடுகளோட, அதாவது குறிப்பாக அண்டை நாடுகளோட போரிடுற எண்ணம் எப்போவுமே இந்தியாவுக்கு கிடையாது. ஆனால் இந்தியா மீது ஒரு விஷயம் திணிக்கப்படுதுன்னா அதனோட தாக்கம் அந்த நாட்டுக்கு மிக அதிகமாக இருக்கும் அப்படின்றத பங்களாதேஷ் கூடிய விரைவில் வந்து உணரும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா 1971 இந்தியாவோட பவரை அங்கேருந்தே அவங்க பார்த்தாங்க. இப்போது இருக்கக்கூடிய இந்தியா, 2025 இருக்கக்கூடிய இந்தியா அதை விட பல மடங்கு வந்து வல்லமை படைச்சது அப்படின்றத வந்து பங்களாதேஷ் கூடிய சீக்கிரம் உணர்வாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே மக்களே, வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய்.